தமிழ் சினிமாவின் வளர்ந்து வரும் நடிகரான விஜய் சேதுபதி தற்போது ஆரஞ்சு மிட்டாய், மெல்லிசை, இடம்பொருள் ஏவல், நானும் ரவுடிதான் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இதில் இடம்பொருள் ஏவல் படம் எப்போதோ ரிலீஸ் ஆக வேண்டியதா, ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை. அதற்கு கமல் தான் காரணம் என்ற ஒரு பேச்சு அடிபடுகிறதா. சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி, விஷ்ணு, நந்திதா, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தை லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளதா. இப்படத்தில் முதல் முறையாக யுவன் சங்கர் ராஜாவும் வைரமுத்துவும் இணைந்து பணியாற்றியுள்ளனர். இந்த படத்தின் அனைத்து வேலைகளும் சில மாதங்களுக்கு முன்பே முடிந்துவிட்டதாம். இருந்தும் ஏன் ரிலீஸ் ஆகவில்லை, படம் தாமதமாவதற்கு என்ன காரணம் என்று கண்டறிந்த போது சில தகவல்கள் கிடைத்துள்ளது. கிடைத்த தகவல்கள் என்னவென்று பார்த்தால், லிங்குசாமி தயாரித்த கமலின் உத்தம வில்லன் பட வெளியீட்டின் போது எழுந்த சில பிரச்சனைகளால் தனது மொத்த பணத்தையும் லிங்குசாமி முதலீடு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளதா. மேலும் உத்தம வில்லன் படம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராததால் செய்வது அறியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார் லிங்குசாமி. இந்த நிலையில் விஜய் சேதுபதியின் தற்போதைய மார்க்கெட் வேல்யூ ரூபாய் 5 கோடியை தாண்டினாலும் தென்மேற்கு பருவக்காற்றில் தன்னை அறிமுகப்படுத்திய சீனு ராமசாமிக்காக மிக குறைந்த சம்பளத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாராம் விஜய் சேதுபதி. இருந்தும் அந்த சம்பளத்தையே முழுமையாக தர முடியாமல் டப்பிங் பேச மறுத்து விட்டாராம் விஜய் சேதுபதி. ஆனால் தற்போது தயாரிப்பாளர் லிங்குசாமியின் நிலையை உணர்ந்த விஜய் சேதுபதி 50 லட்சத்தையும் வேண்டாம் என்று தள்ளுபடி செய்து விட்டாராம். அதோடு தனக்கு நெருக்கமான சிலரிடம் கமல் நடித்த உத்தம வில்லன் படத்தால் தனக்கு 50 லட்சம் நஷ்டமாகிவிட்டதே என்று புலம்பி விடுகிறாராம்.